நம்ம பிரதீப் டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு, அவர் இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படி இப்படின்னு பல காரணத்தை சொல்லி அவரை வெளியே அனுப்பிட்டீங்களே. ஆனால் இப்போ அந்த வீட்டில் மாயாவும் பூர்ணிமாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த பிக் பாஸில் இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு ஆம்பளை கிட்ட அவங்க இப்படியா பேசுவாங்க, அதுவும் இவ்வளவு பச்சை பச்சையாக பேசுகிறாங்களே அப்படின்னு தான் இப்போ பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான யூடியூபரான ரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் நிக்ஷனை கண்டா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து பிரதீப் போனாலும் அவர் போனது தொடர்பான சர்ச்சைகள் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. அவர் போனாலும் தான் போனார், அவர் வீட்டில் இருக்கும்போது கூட இவ்வளோ ஆதரவு கிடைச்சிருக்காதுங்க. அவர் போனதுக்கப்புறமா எல்லாருமே அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இவரால் இப்போது கமல் சாருக்கே எதிர்ப்பு கிளம்பிடுச்சு. உண்மை என்னன்னே தெரியாமல் அவர் அநியாயமாக வெளியில் அனுப்பிட்டாரு. இங்கே பாருங்கள், பூர்ணிமா கிட்ட அவர் ஸ்ட்ரெயிட்டாக நான் உங்களை பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிற வீடியோ கூட எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிரதீப்பை வெளியே அனுப்ப இந்த ஹவுஸ்மேட் சொன்ன காரணங்கள் என்ன தெரியுமா? பிரதீப் இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை, அவர் டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு, 18+ இருக்கு, அப்படியான காரணத்தை சொல்லி தான் அவரை இந்த வீட்டை அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த வீட்டில் மாயாவும் பூர்ணிமாவும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டான ஆர்ஜே பிராவோ இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து ரொம்பவே டபுள் மீனிங்காக பேசுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பாதி நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கேன் ஐ ஹாவ் சம் பிராவோ அப்படின்னு மாயா கேட்க, அதுக்கு பூர்ணிமா பிராவோவை பார்த்து மாயா இன்னைக்கு நைட் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுவும் இங்கிலீஷில் சொல்லி தான் சிரிக்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா இதை விட கேவலமாக பிரதீப் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆம்பளை பையன் கிட்ட போய் இன்னைக்கு நைட் உங்களுக்கு மாயா வேணுமான்னு கேட்குறாங்களே, அப்போது இதெல்லாம் 18+ இல்லையா, இதெல்லாம் டபுள் மீனிங் இல்லையா, நம்ம பிரதீப் பண்ணால் மட்டும்தான் தப்பாக தெரியுதா அப்படின்னு பிரதீப் ஆண்டனியோட ஃபேன்ஸ் எல்லாருமே தாறுமாறாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப்பை விட்டானதுக்கு அப்புறமா நிறைய பேர் அவங்களோட ஆதரவையும் ஆதங்கத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் ஃபேமஸான நியூஸ் ரீடரான ரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எனக்கு நிக்ஷனை ரொம்பவே பிடிச்சிது, ஏன்னா அவனோட ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, அதனால் அவன் மேலே எனக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போது அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த ஐஷு பொண்ணுக்கு வேஷ்டி கட்டி விடுறது, அந்த ஐஷு பொண்ணோட தலையை கோதிக்கிட்டு உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் கேவலமாக இல்லையா? இந்த அன்னபாரதி இங்கே எவிக்ட் ஆகிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை விட கேவலமாக பிரதீப் என்ன பண்ணிட்டாரு, ரெட் கார்டு கொடுக்கணும்னா முதல்ல நிக்ஷனுக்கு தான் கொடுக்கணும். அதோடு பார்த்தீங்கன்னா இவன் அக்கான்னு கூப்பிட்ட வினிஷாவையே ரொம்ப கேவலமாக பேசியிருக்கான். அவளோட ஃபிகர் இப்படி இருக்கு, அவள் டஸ்கியாக இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசியிருக்கான். இதுவே நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நிக்ஷனை செருப்பாலேயே அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரியும் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட வைஃபும் பிரதீப்போட எவிக்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிக்ஷன் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது, பிரதீப் அப்படி என்ன பண்ணிட்டாரு, சரி அவர் அப்படி பாத்ரூம் போனது தப்பு தான், அதே மாதிரி 18+ பேசினதும் தப்பு தான், ஆனால் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம், ஆனால் அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த வீட்டில் பூர்ணிமா, மாயா, நிக்ஷன், ஐஷுன்னு தேவையில்லாத நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பிரதீப் மாதிரி ஒரு நல்ல பிளேயரை அநியாயமாக இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு அவங்களும் அவங்களோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.